இதோட இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் நான் இதை சொல்றேன். சரிங்களா? ஸோ இதை கண்டிப்பா நம்ம பார்த்துக்கணும். The young seagull uttered a joyful scream அப்படின்றது adjective. எதனாலனா scream அப்படிங்கிறது ஒரு noun. ஓகேங்களா? அது கத்துது அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லையா? அது வந்து கத்துதல். ஓகே, அது scream. எந்த மாதிரி ஸ்கிரீம்னா joyful scream. நவுனை வந்துட்டு குவாலிஃபை பண்றதுனால இது வந்து ஒரு adjective. இதுவே the young seagull screamed with joy. ஜாய்ங்கிறது ஒரு noun. ஓகேங்களா? அடுத்தது the young seagull screamed joyfully. ஸ்கிரீம்டுனா என்னது? இங்க verb, இங்க ஒரு ஆக்ஷனை குறிக்குது. ஓகேங்களா? அந்த verb வந்து டிஸ்கிரைப் பண்றதுனால இது வந்து adverb. மேக்ஸிமம் adverbலாம் பாத்தீங்கன்னா இந்த ly-ல முடியறது எல்லாமே வந்துட்டு adverb-ஆ இருக்கும். பாத்துக்கோங்க. set 2 பார்க்கலாம். The young bird pretended to be falling asleep. இது வந்து verb. ஓகேவா? இது ஒரு ஆக்ஷன். தூங்குற மாதிரி அது வந்து பாசாங்கு பண்ணுது, ஏமாத்துது, நடிக்குது, இந்த மாதிரி சொல்றாங்க. இந்த மாதிரி மீனிங்ல இது வரும். ஓகேவா? அதனால இது வந்து ஒரு verb. The young bird made a pretension of falling asleep. Pretension அப்படிங்கிறது ஒரு noun. The young bird made a pretentious posture of falling asleep. Posture, அது என்ன மாதிரி போஸ்டர்னா pretentious posture. நவுனை குவாலிஃபை பண்றதுனால இது ஒரு adjective. ஓகே, எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்துடலாம். His family was screaming and offering him food அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை அட்ஜெக்டிவா நம்ம மாத்தணும். அட்ஜெக்டிவா மாத்தணும். Screaming family offered him food. ஃபேமிலிங்கிறது ஒரு நவுனு, ஸ்கிரீமிங் ஃபேமிலிங்கிறதுனால இது வந்து ஒரு அட்ஜெக்டிவ். ஓகே. Seagull gave out a loud call. ஓகேவா? loud call. இது வந்து என்னன்னு நீங்க எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. loud callங்கிறது ஒரு adverb-ஆ, adjective-ஆ, verb-ஆ, noun-ஆ அப்படிங்கறது நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இது adverb-ஆ மாத்தணும் அப்படின்னா the young seagull called out loudly. இங்க ly-ல முடியுதா? called out, கூப்பிடுது. எப்படி கூப்பிடுது அப்படின்னா லவுடா கூப்பிடுது. ஓகேவா? ஒரு ஆக்ஷனை டிஸ்கிரைப் பண்றதுனால இது வந்து ஒரு Next, the bird cackled amusedly while flying. ஓகேவா? இத வந்து ஒரு நவுனா மாத்தணும்னா the bird cackled with amusement while flyingங்கிறது இதோடைய ஆன்சர். Next, the depth of the sea from the ledge scared the seagull. இத வந்துட்டு adjective-ஆ மாத்தணும். Deep sea, ஓகேவா? sea, deep sea. Scared the seagull on the ledge அப்படின்றது adjective. Next, the successful flight of the bird was a proud moment for the seagull's family. இது verb change. It was a proud moment for the seagull's family when the bird flew successfully. Okay? flew அப்படிங்கிறது verb இல்லையா? அது பறக்கிறது தானே சொல்லுது. ஸோ அது வந்து flew successfullyங்கிறது தான் இதோடைய ஆன்சர். நெக்ஸ்ட் இது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது சிலபஸில் கவர் ஆகாது. டைரெக்டாக வந்துட்டு நம்ம ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் போயிடலாம். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபர்ஸ்ட் கிராமர் இருக்கு இல்லைங்களா? இங்கேயே வந்துட்டு ஆக்டிவ் வந்து அதை படிச்சுக்கலாம். இப்போ என்னன்னா இந்த சென்டென்சஸ் வந்துட்டு இன்னொரு வாய்ஸா மாற்ற சொல்லியிருக்காங்க. எய்தர் ஆக்டிவ் இல்லைன்னா பாசிவ்ல இது இருக்கும். இதை வந்துட்டு இன்னொரு சென்டென்ஸா மாற்றணும். The manager appointed many office assistants. இதுல the managerங்கிறது சப்ஜெக்ட், appointedங்கிறது வந்துட்டு verb, many office assistantsங்கிறது வந்துட்டு ஆப்ஜெக்ட். ஓகேவா? ஸோ இது ஆக்டிவ்ல தான் இருக்கு. ஆக்டிவ்ல இருந்து பாசிவ்க்கு மாத்தணும்னா many office assistantsங்கிறத நம்ம சப்ஜெக்டா கொண்டு வந்திருக்கணும். இது ப்ளூரல்ல இருக்கிறதுனால வேர் கொண்டு வரணும். வேர் எதுக்காக கொண்டு வரோம்னா இங்க அப்பாயிண்டட்னு இருக்கு. ஸோ அப்பாயிண்டட்ன்றது வந்து பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கறனால வேர் கொண்டு வந்துடுறோம். ப்ளூரல்ங்கிறதுனால வேர். இதே சிங்குலரா இருந்தா வாஸ் ஆயிருக்கும். ஸோ மெனி ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்ஸ் வேர் அப்பாயிண்டட் பை த மேனேஜர்ங்கிறது இதோட கரெக்டான ஆன்சர். ஓகேவா?
அடுத்தது யூ ஆர் மேக்கிங் எ கேக் நவ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் ஆக்டிவ்ல தான் இருக்கு. இதுக்கு வந்து பாசிவ்னா நவுன்றத முன்னாடி கொடுத்துட்டு a cake is being made by you. ஏன் இங்க being கொடுக்குறோம் அப்படின்னா இது வந்துட்டு கண்டினியூஸ். ஓகேவா, அந்த கண்டினியூஸ்ங்கிறதுனால being கொடுத்துருக்கோம். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 3. தட் போர்ட்ரைட் வாஸ் பெயிண்டட் பை மை கிராண்ட்மதர். இது வந்து பை மை இருக்கு. ஸோ இது வந்து ஒரு பாசிவ் வாய்ஸ். இதை வந்து ஆக்டிவ் வாய்ஸா மாற்றணும். ஸோ மை கிராண்ட்மதர் ஓகே வாஸ் பெயிண்டட் இருக்கு. இது பாஸ்ட் டென்ஸ்ங்கிறது தெரியுது. மை கிராண்ட்மதர் பெயிண்டட் தட் போர்ட்ரைட். அவ்வளோதான், சிம்பிளா முடிஞ்சிடும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின். மாலினி had bought a colorful hat for her daughter. ஓகே, இது ஆக்டிவ்ல இருக்கு. இது a colorful hat had been bought by Malini for her daughter. ஏன் இங்க had been வந்தது? bought இருக்கு இல்லையா, அப்ப had been boughtங்கிறத நம்ம கொண்டு வந்துடணும். கொஸ்டின் நம்பர் 5. they have asked me to pay the fine. ஓகேவா, அப்ப the fineன்றது வந்து ஆப்ஜெக்ட். ஸோ இதை முன்னாடி கொண்டு வர I have been asked to pay the fine by them. ஓகேவா, இல்லைன்னா ஆமா, இது வந்து எதனால இப்படி வர சேஞ்ச் ஆகுது? they have asked me to pay the fine. இப்ப இதை வந்து இந்த மாதிரி மாத்த முடியாது. ஸோ ஃபைனை வந்து have been asked to pay the fine by them அப்படிங்கறத சொல்லிக்கணும். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 6. the militants were being taken to prison by the police. ஓகே, அப்ப the policeன்றது வந்துடணும். beingங்கிறது வேர் வந்து பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கிறது, beingங்கிறது கண்டினியூஸை குறிக்குது. ஸோ இதை police were taking the militants to the prison. போலீஸ்ங்கிறது ஒரு குரூவை தான் குறிக்கும். அதை ப்ளூரலா தான் எடுத்துக்கணும். போலீஸ், பீப்புள், இந்த மாதிரி வர்றது எல்லாமே வந்துட்டு நம்ம வந்து ப்ளூரலா எடுத்துக்கணும். ஓகேங்களா, அதனால were taking the militants to prison. நெக்ஸ்ட் behavior vexes me. ஓகேவா, vexesன்றது இதுல இருக்கு. I am vexed by his behavior. ஓகேவா, சிம்பிள் பாஸ்ட்ல மாத்தணும். பிரசன்ட் டென்ஸ்ல இருக்குதுன்னா நம்ம வந்து அதை சிம்பிள் பாஸ்ட்ல மாத்தணும். நெக்ஸ்ட் ரோசி will solve the problem. willங்கிறது ஃபியூச்சர். ஓகேவா, இது எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணலாம்னா the problem will be solved by Rosie. ஓகே, the problem will be solved by Rosie அப்படின்னு கொண்டு வந்துடலாம். Question number 9. Our army has defeated the enemy. இது ஆக்டிவ் வாய்ஸ்ல இருக்கு. பாசிவா மாத்தணும்னா the enemy has been defeated by our has been defeated by our army. அது அப்படியே நம்ம போட்டுக்கிறோம். Question number 10. The salesman answered all the questions patiently. Okay, all the questions were answered. ஏன் questions இங்க வேர் ஏன் வந்துச்சு அப்படின்னா இது சாரி ப்ளூரல்ல இருக்கு questions. ஓகேவா, were answered. ஏன் were answered இங்க வந்துட்டு past tenseல இருக்கு இல்லையா. so were answered by the salesman patiently. next passive voice. இது வந்து ஒரு ரெக்வெஸ்டா இருந்தா எப்படி இருக்கும்னு சொல்றாங்க. ஆக்டிவ் வாய்ஸ்ல ப்ளீஸ்ன்னு சொல்லி ரெக்வெஸ்ட் பிகின் ஆகும். அப்படி ஆகும்போது பாசிவ்ல வந்துட்டு யூ ஆர் ரெக்வெஸ்டட் டு அப்படி நம்ம சேஞ்ச் பண்ணணும். இதுவே ப்ளீஸ்ன்றது நெகட்டிவ் ஃபார்ம்ல இருக்கு அப்படின்னா ரெக்வெஸ்டே வந்து நெகட்டிவ் ஃபார்ம்ல இருக்கும்போது பாசிவ்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி தான் ஸ்டார்ட் பண்ணணும்? யூ ஆர் ரெக்வெஸ்டட் நாட் டு அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். சரிங்களா, ப்ளீஸ் அசம்பிள் இந்த கிரவுண்டுன்னு கொடுத்துருக்காங்க. இது பாசிட்டிவ்ல தான் இருக்கு. அப்ப யூ ஆர் ரெக்வெஸ்டட் டு அசம்பிள் இந்த கிரவுண்ட். ப்ளீஸ் do not use mobile phones here. இது வந்து ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ். அப்ப யூ ஆர் ரெக்வெஸ்டட் டு not use mobile phones here. ஓகேங்களா, இதுவே பாசிவ் வாய்ஸ்ல அட்வைஸா இருந்தா சேம் தான். அங்க ரெக்வெஸ்டடுக்கு பதிலாக இங்க அட்வைஸ்ன்னு சேஞ்ச் பண்றோம். அட்வைஸ்டு டு அட்வைஸ்டு நாட் டு. ஒர்க் ஹார்ட் அப்படிங்கிறது ஒரு அட்வைஸ். ஓகேங்களா, அப்ப பாசிவ்ல மாத்தும் போது யூ ஆர் அட்வைஸ்டு டு ஒர்க் ஹார்ட். டு நாட் ஈட் ஜங்க் ஃபுட்னு கொடுத்துருக்காங்க. இது ஒரு நெகட்டிவ் ஃபார்ம். ஸோ யூ ஆர் அட்வைஸ்டு நாட் டு ஈட் ஜங்க் ஃபுட். இதே மாதிரி தான் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆர்டர் எல்லாத்துக்குமே வந்துட்டு நம்ம இன்ஸ்ட்ரக்டட் டு இன்ஸ்ட்ரக்டட் நாட் டு ஆர்டர் டு ஆர்டர் நாட் டு யூஸ் பண்ணிக்கணும். பாசிவ் வாய்ஸ் ஒமிட்டிங் த ஏஜென்ட். ஏஜென்ட்ன்றது சப்ஜெக்டை வந்துட்டு ஒரு சில இடத்துல
நம்ம வந்துட்டு ஒமிட் பண்ணிக்கலாம். எங்கேனா சம் ஒன் நோ ஒன் வருது இல்லைங்களா, இந்த மாதிரி எல்லாம் வரும்போது நம்ம ஏஜென்ட்டை வந்துட்டு ஒமிட் பண்ணிக்கலாம். ஓகேவா. somebody has taken away my book. ஓகேவா. my book has been taken away. அவ்வளவுதான். somebody no one லாம் வந்ததுன்னா நம்ம வந்துட்டு ஏஜென்ட்டை ஒமிட் பண்ணிக்கலாம். no one has bought the tickets. ஓகே, இதோட ஆன்சர் பாத்தீங்கன்னா the tickets வரும். have இங்க has இருக்கு. இங்க ஏன் have போடுறோம் அப்படின்னா இங்க no oneங்கிறது சிங்குலரா வச்சு hasன்னு கொடுத்துருக்காங்க. பட் டிக்கெட்ஸ் தானே நம்ம இங்க சப்ஜெக்டா இருக்கு. டிக்கெட்ஸ்ங்கிறது சிங்குலரா ப்ளூரலா, ப்ளூரல் தான். ஸோ ப்ளூரல்ங்கிறதுனால நம்ம have போட்டுக்கிறோம். not been bought, not ஏன் வருது, have been. ஓகே, not ஏன் வருது, இங்க no one கொடுத்துருக்காங்க. இது வந்து நெகட்டிவ் ஃபார்ம். ஓகேங்களா. அப்ப நம்ம not போடுறோம். இங்க பாருங்க, add not to the verb for nobody and no one. so nobody and no one இந்த மாதிரி வேர்ட் எல்லாம் வந்ததுன்னா நாட்ங்கிறது யூஸ் பண்ணிக்கணும். இதெல்லாம் வந்துட்டு மேக்ஸ்ல எப்படி நம்ம ஃபார்முலா யூஸ் பண்றோமோ அந்த மாதிரி ஃபார்முலாஸ் தெரிஞ்சிச்சுன்னா எந்த மாதிரி சம் கிடைச்சாலும் நம்ம போட்டுருவோம் இல்லையா. ஒரு ஸ்கொயர் கொடுத்துட்டு அதோட ஏரியா கேட்குறாங்க, ஏ ஸ்கொயர் வச்சு நம்ம போடுற மாதிரி நமக்கு எப்படி ஃபார்முலா மட்டும் படிச்சோம்னாலே போதும். இதே மாதிரி ஆக்டிவ் வாய்ஸ் வந்துருச்சு, பாசிவ் வாய்ஸ் வருது அப்படின்னா நம்ம அதை வச்சு ஈஸியா பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். ஓகேவா. நம்ம கொஸ்டின் எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்றோமோ அது போலவே அதோட ஃபார்முலாங்கிற மாதிரி இதோட ரூல் என்ன, கிராமர் ரூல் என்னங்கிறது தெரிஞ்சு வச்சிருக்கணும். அடுத்தது passive voice interrogatives. when sentences are changed to passive, they begin with the verb in yes or no questions or with a question word followed by the verb in WH questions. இப்போ ஒரு இன்டராகேட்டிவ் கொஸ்டின் இருக்குன்னு வைங்க. இப்போ அது வந்து ஒரு ஆக்டிவ். டிட் ஹி ரைட் அ லெட்டர்ங்கிறது கொஸ்டின். இப்போ அது ஒரு கொஸ்டின் எடுத்துட்டு இதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணணும். எப்படி பண்ணுவீங்க? எஸ் ஹி ரோட் அ லெட்டர்னு சொல்லலாம். நோ ஹி டிடன்ட் ரைட் அ லெட்டர்னு சொல்லலாம். ஓகேவா. ஸோ வந்துட்டு எஸ் இல்லைன்னா நோ இந்த மாதிரி தான் இதுக்கு ஆன்சர் பண்ண முடியும் இல்லையா. அப்ப என்ன வரும்னா எஸ் ஆர் நோ கொஸ்டினா இருந்தா வேர்பு வச்சு பாசிவ் வாய்ஸ்ல பிகின் ஆகும்னு சொல்றாங்க. அப்ப இங்க வாஸ் அ லெட்டர் ரிட்டன் பை ஹிம்னு யூஸ் பண்ணலாமா? வாஸ் ஏன் வந்தது அப்படின்னா இங்க டிட்ங்கிறது பாஸ்ட் டென்ஸ். ஸோ வாஸ் யூஸ் பண்ணிக்கிறோம். ஆஸ் யூஸ்வல் இது வந்துட்டு verb 3 யூஸ் பண்ணி கொண்டு வரோம். ஓகேவா. was a letter written by him அப்படிங்கிறது தான் passive voice. அடுத்ததா is he watching us, இதுக்கு ஆன்சர் பண்ணி பாருங்க. yes he is watching us, no he is not watching us னு சொல்லலாம். ஸோ அப்ப என்ன வரும்? verb தான் வரும். ஆர் ஏன் போடுறோம்னா அஸ்ங்கிறது ப்ளூரல். ஓகேவா. ஆர் வி பீயிங் ஒரு சில வேர்ட்ஸை வந்துட்டு நம்ம மாற்றோம். இன்னும் சின்ன கிளாஸ்ல போகும்போது இல்லை ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸ் கிராமருக்கு தனியாகவே வந்துட்டு ஒரு வீடியோ மேக் பண்றேன். அதுல நான் அந்த ரூல் எல்லாம் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஆர் வி பீயிங் வாட்ச்டு பை ஹிம் அப்படின்னு மாத்திரம். ஓகேவா. வாட்ச்டுங்கிறது இங்க இருக்கிறது எப்பயுமே நம்ம வந்துட்டு வேர்ப் 3 மாத்துவோம். ஸோ வாட்ச்டு அப்படின்னு சொல்லியிருக்கோம். அடுத்ததா questions beginning with WH words. okay, who will accept this அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ என்ன சொல்லியிருந்தோம், WH கொஸ்டின் வருது அப்படின்னா கொஸ்டின் வேர்டும் அதை வந்து வேர்பு ஃபாலோ பண்ணியும் மாற்றணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ பை ஹூம் அப்படிங்கிறது கொஸ்டின் வேர்டு. ஹூவை பை ஹூம் ஆக்கிட்டோம். அதே வந்து என்ன ஃபாலோ பண்ணணும், வேர்பு ஃபாலோ பண்ணணும். ஸோ வில். ஓகேவா. திஸ்ங்கிற ஆப்ஜெக்ட் இங்கே கொண்டு வந்துட்டு பி அக்செப்டடுங்கிற வேர்ப் 3 இந்த சென்டென்ஸை மாற்றிடும், கொஸ்டினை மாற்றிடும். ஓகேங்களா. இதுதான் பாசிவ் வாய்ஸ். அடுத்தது who has arranged this meeting, by whom has this meeting been arranged. அதே மாதிரி when will you finish the buildingங்கிறத whenங்கிற WH word கொஸ்டின் வேர்ட் அப்படியே போட்டுறோம். willங்கிற verb அப்படியே போட்டுறோம். the building be finished by you இதை verb 3 மாத்தி ஏஜென்ட்டை வந்துட்டு சொல்லிடுறோம். ஓகே. how did they do this, how didங்கிறது past tenseல இருக்கு. so was this done by them. இதே மாதிரி தான் ஜி இருக்கு. இந்த ஆப்ஷன் ஜி கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை வந்து நீங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டு ஹோம்ஒர்க் இது உங்களுக்கு. ஓகேவா. நீங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்க. இதுல ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்றேன். ஃபர்தரா எதுவும் ஆன்சர் வேணும் அப்படின்னாலும் நீங்க கமெண்ட்ல கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோஸ்ல வந்துட்டு நான் அப்லோட் பண்றேன். ஓகேவா. இது போயம்லாம் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். லைன் பை லைன் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்துட்டு நம்ம அப்கமிங் கிளாஸஸ்ல பார்த்துக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன குவரிஸ் இருக்கு அப்படின்னாலும் கமெண்ட்ல கேளுங்க. தேங்க்யூ.